பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு மனிதனை சுற்றி மரணத்திற்கான 99 காரணங்கள் சூழ்ந்திருக்கிறது. இந்த உலகத்திலே மனிதன் பிறக்கும் போது இறப்புக்கான எல்லா காரணங்களும் அவனை சுற்றி இருக்கிற நிலையில் தான் பிறக்கிறான். இறப்புக்கான காரணிகள் ஒவ்வொன்றாக ஒரு மனிதனை தப்பிக்கொண்டே வரலாம். கடைசியிலே முதுமையிலிருந்து யாரும் தப்ப முடியாது. இறுதியிலே முதுமை வந்து மரணிப்பார்கள். ஒவ்வொரு மனிதனுக்கும் மரணத்துக்கான பல காரணங்கள். சிலர் மோசமான விபத்தில் மௌத்தாகிற அளவுக்கு விபத்து, ஆனால் தப்பிச்சிருவாங்க, அந்த விபத்திலிருந்து மீண்டுருவாங்க. இப்படி சில பல ஆபத்துகளுக்கு போய் சிலர் மீண்டுருவாங்க, கடைசியில் முதுமையில் மரணிப்பாங்க. சிலர் மௌத்துக்கான ஆரம்ப காரணிகளிலேயே மௌத்தாயிடுவாங்க. மொத்தத்தில் மனிதனை சுற்றி 99 காரணிகள் மரணத்திற்கானவை. இதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு முறை ஒரு கோடு போட்டு விளக்குனாங்க. ஒரு சதுரமாக ஒரு கோடு போட்டு அந்த கோட்டை வைத்து மனிதன், அவனுடைய வாழ்க்கை, அவனை சூழ்ந்திருக்கிற மரணத்திற்கான காரணங்கள் சொன்னாங்க. ஒவ்வொரு காரணத்தை தப்புகிற போது கடைசியில் மனிதன் முதுமை என்ற நோயில் பிடிக்கப்படுகிறான்னு சொன்னாங்க. அருமையானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் எத்தனையோ மாற்றங்கள் இன்றைக்கு உலகத்தில் பார்க்கிறோம். கடுமையான வெயில், இதற்கு முன்பு பார்க்காத வெயில். மறுபக்கம் அரபு நாட்டில் இதுவரைக்கும் கேள்விப்படாத கடுமையான மழை, இதற்கு முன்னால் நாம் கேள்விப்பட்டிருக்கவில்லை. உலகம் பூராவுமே ஒரு வகையான மாற்றங்கள், பல்வகையான காரணங்கள் எல்லாவற்றையும் சொல்லப்பட்டாலுமே கூட உலகத்தில் அடுக்கடுக்கான மரணங்கள் நிகழ்வதற்கான சூழ்நிலை நெருங்கி கொண்டிருக்குது. மரணத்திற்கான காரணங்கள் நெருங்கி கொண்டிருக்குது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லா விஷயங்களையும் மரணத்தோடு தொடர்பு படுத்துவாங்க. இப்படித்தான் நம்முடைய வாழ்க்கை இருக்கணும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தோழர்கள் அவ்வாறு தான் உருவாக்கப்பட்டாங்க. ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கபர் ஜியாரத்துக்கு சென்றால் நாமும் ஜியாரத்துக்கு செல்கிறோம். சில சடங்குகளாக சில விஷயங்களை முடித்து விட்டு வந்து விடுகிறோம். அவங்க கபர் ஜியாரத்துக்கு போனால் தன்னுடைய தோழர்களை எல்லாம் வைத்து கொண்டு அந்த மன்னரை வாசிகளை பார்த்து அழைப்பார்கள். யா அஹ்லல் மகாபிர், மன்னரை வாசிகளே, அம்மா அம்வாலுக்கும் ஃபகது குஸிமத், உங்களுடைய செல்வங்கள் எல்லாம் உங்களுடைய வாரிசுகளுக்கு பிரித்து கொடுக்கப்பட்டு விட்டது. வ அம்மா புயூத்துக்கும் ஃபகது சுக்கினத், நீங்கள் வசித்த வீடுகளில் இப்போது வேறு யாராரோ வசிக்க ஆரம்பித்து விட்டார்கள். வ அம்மா அஸ்வாஜுக்கும் ஃபகத் தஸவஜன, நீங்கள் விட்டு சென்ற உங்களுடைய துணைவியர்கள் வேறு நபர்களை திருமணம் செய்து கொண்டார்கள். இது நீங்கள் போன பிறகு உலகத்தில் நாங்கள் பார்த்த செய்தி. இதை நாங்கள் உங்களுக்கு சொல்லிட்டோம், நீங்கள் கபரில் என்ன சந்திச்சிங்கன்னு கொஞ்சம் சொல்லுங்கன்னு கேட்பாங்க. பிறகு தோழர்களிடத்தில் சொல்லுவாங்க, இந்த மன்னரை வாசிகள் இப்போது நமக்கு முன்னால் எழுந்து நின்றால் நம்மை பார்த்து என்ன சொல்லுவாங்க தெரியுமா? இன்ன கைர ஸாதி தக்வா, மக்களே நீங்கள் தயார் செய்து கொள்ளக்கூடியவைகள் எல்லாம் சிறந்தது தக்வா தான் சொல்லிட்டு உள்ளே போயிடுவாங்க என்று ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னாங்க. அப்போ அந்த வாழ்க்கையை தான் எல்லா இடங்களிலும் நினைவுபடுத்தினாங்க. ஏன்னா மரண நேரத்தில் ஒரு மனிதனிடமிருந்து எல்லாமே பிடுங்கப்படும், எல்லாவற்றை பற்றியும் விசாரிக்கப்படும். இந்த ரெண்டையும் ஒரு மனிதன் விளங்கி கொண்டால் வாழ்க்கையை சீராக்குவான். மரண தருவாயில் எதையும் நீங்கள் கொண்டு போக முடியாது, எல்லாமே பிடுங்கப்படும், உங்களுக்கு தரப்பட்ட அனைத்தை பற்றியும் விசாரிக்கப்படும். பனு இஸ்ராயல்களில் ஒரு காதி இருந்தார், ரொம்ப நேர்மையாக தீர்ப்பளிக்கக்கூடிய காதி தான் அவர். அவர் இறந்த பிறகு பனு இஸ்ராயல்களில் நிறைய அதிசயமான சம்பவங்கள்லாம் நடக்கும். நானே உங்களுக்கு பல தடவை சொல்லியிருக்கிறேன். அங்கே வந்து திடீர்னு கபரில் இருந்து கூட எஞ்சிப்பாங்க, எதையாவது சொல்லிட்டு போயிடுவாங்க, இப்படிலாம் நடக்கும். அந்த மாதிரி ஒரு காதி, நேர்மையாக தீர்ப்பு செய்யக்கூடிய ஒரு காதி இருந்தார். அவர் மண்ணறையில் அடக்கப்பட்ட பிறகு அவருடைய கபருக்கு ஜியாரத்து செய்ய சிலர் வந்திருந்தாங்க. அப்போ அந்த காதி எஞ்சி சொன்னாராம், கபரில் இருந்து எஞ்சி சொன்னார், நான் ஒரே ஒரு குற்றத்திற்காக என்னுடைய காதில் தண்டனை வழங்கப்படுது, அதாபு செய்யப்படுதுன்னு சொன்னாராம். என்னன்னு கேட்டுட்டாங்க எல்லாரும். அவர் சொன்னார், நான் எல்லா வழக்களையும் நேர்மையாக தான் தீர்ப்பு செஞ்சுருக்கிறேன், தவறாக நான் தீர்ப்பு செஞ்சதே இல்லை. ஆனால் ஒரே ஒரு சந்தர்ப்பத்தில் ஒரு 2 நபர்கள் என்னிடத்திலும் வழக்க கொண்டு வந்தாங்க. அந்த 2 பேரில் ஒரு ஆளுடைய அவர் சம்பந்தப்பட்ட விஷயத்தை நல்ல கவனமாக கேட்டேன். அவரை நான் வந்து உட்கார வச்சு அவருடைய பிரச்சனையை கேட்டேன். இன்னொரு நபர் அவர் தன்னுடைய பிரச்சனையை சொன்னார்.
நான் அவரை நிற்க வச்சுக்கிட்டே கேட்டேன், அவர் சொன்னதை கவனமாகவும் நான் கேட்கல. ஆனால் வழங்கின தீர்ப்பு நான் சரியாக தான் சொன்னேன். இந்த 2 வழக்காளிகளில் ஒருவரை நிற்க வைத்து ஒருவரை அமர வைத்து நான் வழக்கு செஞ்சதுனால, இரண்டாம் அவருடைய அந்த பேச்சை சரியாக கேட்காததுனால எனக்கு அல்லாஹ் என்னுடைய காதில் தண்டனை கொடுக்குறான்னு சொல்லிட்டு கபருக்கே போயிட்டார். இது உணர்த்துவது என்ன? நாளை எந்த விஷயத்தை குறித்தும் மனிதன் தப்ப முடியாது. அதனால தான்